Hi guys, welcome back to GJ Tech. நம்ம இன்னைக்கு சில மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்த Samsung M31 ஓட அன்பாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் கடையில் வாங்கும்போது எனக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் GJ Techல ஒரு அன்பாக்ஸ் பண்ணல. அதனால டேரக்டா வாங்க அன்பாக்ஸ் பண்ண போலாம். பாக்ஸோட டாப்லேயே வந்து சாம்சங் M31 சொல்லி ஃபோனோட நேமும் அதுக்கப்புறம் அதோட இமேஜும் வந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி M31 சொல்லிட்டு அந்த நேம் எழுதியிருக்காங்க. பேக்கில் வந்து எதுவுமே அவங்க தரல, வெறும் சின்னதாக ஒரு பார்கோட் ஸ்கேனர் மட்டும் தந்திருக்காங்க. மேலே வந்து பார்த்தோன்னா அதோட என்னென்ன வேரியண்ட் அதுக்கேற்ற கலரு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. நம்ம வாங்கியிருக்க வேரியண்ட் வந்து 6GB ரேமும் 128GB இன்டர்னலாக உள்ளது வாங்கியிருக்கோம். கலருன்னு சொல்லி பார்க்கும்போது ஓஷன் ப்ளூன்னு சொல்லி இருக்கிற ஒரு கலர் தான். அதுக்கப்புறம் டவுனில் வந்து பார்க்கும்போது இந்த ஃபோனில் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற என்னென்ன பொருள்லாம் இருக்குது, ஃபோனு அடாப்டர் அதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போ இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸோட டாப்லேயே வந்து ஃபோனை வச்சுருக்காங்க. நம்ம ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு பார்க்காம கடைசியில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். பாக்ஸ்குள்ளே ஃபோனை தவிர மற்ற என்னென்ன அக்சசரிஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சார்ஜிங் பிரிக் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு USB to Type-C கனெக்டர் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு சிம் எஜெக்டட் டூல் தந்திருக்காங்க. அடுத்தது எப்போ போல் சாம்சங் தரப்புலேருந்து அந்த குவிக் ஸ்டார்ட் கைடு அதெல்லாம் தந்திருக்காங்க. யாருக்கு வந்து படிக்க விருப்பம் இருக்கோ அவங்க வந்து படிச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ வந்து ஃபோனை பார்க்கலாம். ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. குவாட் கேமரா செட்டப்போட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரியரில் தந்திருக்காங்க. அதனாலே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ரைட் சைடில் வந்து பார்க்கும்போது இங்கே வந்து பவர் பட்டனும் அதுக்கடுத்து வால்யூம் ராக்கர்ஸும் வந்து தந்திருக்காங்க. கலர் வந்து பார்க்குறது வந்து சூப்பராகவே இருக்குது. கீழே வந்து ஸ்பீக்கரு அதுக்கடுத்து வந்து Type-C சார்ஜிங் போர்ட்டு அதுக்கடுத்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து தந்திருக்காங்க. இதோட ஃபோனோட திக்னஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது 8.9mm திக்னஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை கழட்டிட்டு ஃபோனை வந்து பூட் பண்ணிடலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு சொல்லி பார்க்கும்போது 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து கலர்ஸ்லாம் கொஞ்சம் பஞ்சியாக இருக்கும். ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz தான் தந்திருக்கனால நான் OnePlus நாட் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த லேக் ஷட்டர் வந்து எனக்கு தெரியுது நல்லாவே. நம்மளோட அன்பாக்சிங் இதோட முடிவடையுதுங்க. நான் இந்த ஃபோனை ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போடுறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து சேரும்.